வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுது. எல்லா பக்கமுமே மகளிர் தினம் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். ஆனா என் காதுல பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டையில அந்த 9 வயசு சிறுமிக்கு நடந்த விஷயத்த நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா கதறின அந்த சத்தம் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு கேக்குது. ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. என்ன அந்த குழந்தை தப்பு பண்ணுச்சு? ஒரு பெண்ணா பிறந்தத தவிர, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் இப்படி நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது ஒவ்வொரு பெண் குழந்தைய பெத்த தாய்க்குமே இது இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 9 வயசு தாங்க ஆகுது அந்த குழந்தைக்கு. 9 வயசுல அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்க போது? ஓப்பனா பேசணும் அப்படின்னா, என்ன இருக்க போது அந்த குழந்தைகிட்ட? உங்கள்ல நெறைய பேர் நெனைக்கலாம், "உனக்கு என்ன அத பத்தி? நீ சேவிங்ஸ் வீடியோ போட்டியா? அதோட நிறுத்த வேண்டியது தானே" அப்படின்ட்டு. நிஜமா எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு. ஒரு பொறுப்பு அப்படின்றது எனக்கு இருக்கு. உண்மையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இத பேசணும் அப்படின்னு நெனச்சேன். இன்னைக்கு மகளிர் தினம் ரொம்ப சந்தோஷமா பல இடத்துல கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, இது கொண்டாட வேண்டிய தருணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா நம்பள்ல ஒருத்தி, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு இவ்ளோ ஒரு 2 மிருகத்தால அந்த ஜென்மங்கள என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. நாய் கூட கூட அத கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நாய்க்கு ஒரு வேள சாப்பாடு போட்டோம் அப்படின்னா, அது அவ்ளோ நன்றியோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மங்கள எதுல சேர்க்கிறதுன்னே தெரியல. இந்த ஜென்மங்கள் வீட்லயும் ஏதாவது ஒரு பெண் இருந்திருப்பாங்கல்ல. அந்த ஜென்மங்கள பெத்தவங்களா இருக்கட்டும், இல்ல அக்கா, தங்கச்சி இப்படி யாராவது இருந்திருப்பாங்கல்ல பெண்கள். இவ்ளோ ஒரு வக்ரமான, ஒரு கேவலமான செயல் எப்படி இப்படி செய்யறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்றது தான் இப்போ என்னுடைய கேள்வியா இருக்கு. 9 வயசு தாங்க ஆகுது அந்த குழந்தைக்கு. 9 வயசு அந்த குழந்தைகிட்ட என்ன இருந்துற போது? எங்க போனாலும் பெண்கள நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி நடந்துச்சு. நீ இப்படி மேக்கப் பண்ணிக்கிற, இப்படியெல்லாம் இருக்கிற, அதனால தான் உன் உடம்பு தோற்றம் இப்படி இருக்கு. அதனால தான் அடுத்தவங்களுக்கு ஆசை வருது. இப்படியெல்லாம் எத்தன நாளைக்கு தான் பேசி, பேசி, பேசி நம்ம காலத்த கடத்த போறோம் அப்படின்றது தெரியல. அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த 9 வயசு குழந்தை என்ன பெரிய ட்ரெஸ் பண்ணியிருக்க போது? பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஆசை வர்ற மாதிரி என்ன அது பண்ணியிருக்க போது? இத்தனைக்கும் பழகுனவங்க. அந்த 2 மிருகங்களுமே அந்த இடத்துல இருக்கவங்க தான். இந்த குழந்தை ஒரு அண்ணா, தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு பழகினவங்க தான். 54 வயசு அந்த ஆளுக்கு. அந்த ஜென்மத்துக்கு 54 வயசு. பேத்தி வயசு இந்த குழந்தை. இன்னொருத்தனுக்கு 19 வயசு. இந்த விஷயத்த ஒவ்வொரு நியூஸ் சேனல்லயும் பார்க்குறப்போ அப்படியே வயிறு எரியுது. உண்மையா அத சொல்லப்போனா, உண்மையா அவ்ளோ கஷ்டமா இருக்கு. தூக்கம் கூட வர மாட்டேங்குது. நம்பளும் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறோமே அப்படின்றத நெனச்சு பார்த்தாவே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இந்த சமுதாயத்த எதிர்கொள்ள போறோம் அப்படின்றத நெனச்சு. எல்லா ஆண்களையுமே நான் சொல்ல கிடையாது. நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம வீட்ல உள்ள ஆண்களா இருக்கட்டும், ஒரு 100ல 90% பேர் நல்ல ஒரு குணம் உள்ள ஆண்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாரி ஒரு 10% உள்ள ஜென்மங்களால தான் எல்லாத்தோடைய பேருமே கெட்டு போகுது. யார நம்புறது, யார நம்பக்கூடாது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. எத்தன நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம குழந்தைங்கள வச்சிருக்க முடியும்? அவங்க வெளியில போய் ஓடி ஆடி விளையாடணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எல்லா பெத்தவங்களுக்குமே ஒரு எண்ணமா இருக்கும். அந்த மாரி அந்த குழந்தை சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வெளியில விளையாட போன குழந்தை, திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. திங்கட்கிழமை அன்னைக்கு அத ஒரு சடலமா தான் அத எடுக்குறாங்க. எவ்ளோ ஒரு கொடுமையா இருந்திருக்கும் அந்த பெத்தவங்களுக்கு. அவங்க மனசு எவ்ளோ வலிச்சிருக்கும் இந்த ஒரு 2, 3 நாள்ல. ஒரு காலத்துல பெண்ணா பிறக்கிறதே தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு படிக்க அனுப்பாம, வீட்ட விட்டு வெளியில அனுப்பாம, அவ்ளோ ஒரு கொடுமைய பெண் குழந்தைங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஏன் பெண்ணா பிறந்துட்டாவே கள்ளிப்பால் குடுத்து கொன்ன காலம்லாம் இருக்கு. ஏதோ இப்பதான் தத்தி தத்தி நம்ப வெளில வீட்ட விட்டு வெளில படிக்கிறோம். நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற பெண்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு துறையிலயுமே சாதிக்க முடியாதது இல்ல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சாதிச்சு காட்டுற பெண்கள் இருக்கிறாங்க. அதே சமுதாயத்துல ஏன்டா பெண்ணா பிறந்தோம் அப்படின்னு அந்த காலம் மாதிரி நினைக்கக்கூடிய அளவுல இப்ப சமீபமா நெறைய நடக்குது. எத்தன நாளைக்கு தான் இந்த குழந்தைக்கு நீதி வேணும், இந்த குழந்தைக்கு நீதி வேணும், இன்னாருக்கு நீதி வேணும்னு எத்தன நாளைக்கு தான் கேட்டுட்டே இருக்க போறோம்? இதுக்கு என்னதான் தீர்வு?
உண்மையா அந்த வீடியோ எடுக்கிறப்ப அப்படியே மனசே வலிக்குதுங்க. குரல்லாம் நடுங்குது, உடம்பு நடுங்குது. என்ன ஒரு சமுதாயத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த குழந்தை அந்த பையன் வந்து கூட்டிட்டு போனப்ப என்ன நெனச்சு போயிருக்கும்? ச்சே நம்ம அண்ணன் தானே இத்தன நாள் பார்த்து நம்ம பொறந்ததுல இருந்து பார்த்து வளர்ந்த அண்ணன் தானே அப்படின்னு தானே நெனச்சுட்டு போயிருக்கும். அந்த 54 வயசு மிருகம் மிருகம் அந்த மிருகம் வந்து நாம் பேத்தி வயசு இருக்கக்கூடிய குழந்தைய போய் இப்படியெல்லாம் பண்றோமேன்றத அந்த ஜென்மத்துக்காவது உரைச்சிருக்க கூடாதா? கொஞ்சம் கருணை காட்டியிருக்க கூடாதா? இத விட ஒவ்வொரு நியூஸ் சேனல்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அந்த குழந்தையுடைய அம்மா வந்து அந்த காவல்துறை உயர் அதிகாரி வந்து வர்றப்போ சொல்றாங்க. இது மாரி என் குழந்தை எழுந்திருச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி கால்ல வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழறத பார்க்கறதுக்கே அவ்ளோ கொடூரமா இருக்கு. உண்மையா அப்படியே சாப்பாடு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து வேதனையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ஏன்டா பொண்ணா பொறந்தோம் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி திரும்ப திரும்ப கொண்டு வந்துருவாங்களோ அந்த காலம் மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையா அந்த குழந்தையுடைய மனசுல நினைச்சிருக்கும். நம்ம ஏன்டா ஒரு பொண்ணா பொறந்தோம் அப்படின்ட்டு. உண்மையா அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே அவ்ளோ வேதனையா இருக்குது. என்ன ஒரு கொடூரமான மனுஷங்க. என்ன ஒரு இதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதே நினைச்சு பார்த்தாவே பயமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன். நம்ம பெண் குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சுதந்திரம் குடுக்குறோம், கல்விய குடுக்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம, எப்பயும் அவங்களுக்கு வந்து ஒரு பேக் போனா நீங்க வந்து இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கணும். ஒரு சில இடத்துக்கு வந்து அனுப்புறோம். இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, டியூஷன் போறாங்க, விளையாட போறாங்க. எதுவா இருந்தாலும் பின்னாடி வந்து நீங்க இருங்க. நமக்கு வந்து நம்ம குழந்தைய விட ஒரு சீரியலோ, இல்ல டிவி புரோகிராமோ, இல்ல வந்துட்டு வீட்டு வேலையோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்ப வேணா அத வந்து பார்த்துக்க முடியும், செய்ய முடியும். ஆனா நம்ம குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்றப்போ, அவங்க எங்கேயும் போறாங்களா? கண் எதிர்க்கவே பார்த்துட்டுருங்க. கண்ணு அவங்க மேல இருக்கிறது மாரி வச்சுக்கோங்க. வெளியில விளையாடுறாங்களா? அவங்க கூட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. செத்த நின்னு பார்த்துக்கோங்க. எங்கேயும் போகணும்னு சொல்றாங்களா? முன்னாடி விட்டு நீங்க கொஞ்சம் பின்னாடியாவது இருந்து அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்க பழகுங்க. முக்கியமா என்ன நடந்தது? வெளியில போயிட்டு வர்றாங்கன்னா, என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடிய, அந்த பேசக்கூடிய தைரியத்த வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு குடுங்க. இது பெண் குழந்தைங்க மட்டும் தானா? எப்ப பார்த்தாலும் பெண் குழந்தைங்கள தான் சொல்லணுமா? அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு சில வீட்ல வந்து 2 ஆண் குழந்தை, இல்ல 1 ஆண் குழந்தை இப்படியெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அந்த ஆண் குழந்தைக்கு சொல்லிக் குடுத்து வளருங்க. பெண்னா யாரு? எப்படி இருந்து பேசணும் உங்ககிட்டன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் குடுங்க. நான் இப்ப என் பையன்ட்ட கூட இந்த வீடியோவ காட்டி, "இங்க பாரு கண்ணா, எந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் அழுவுறாங்க. அவனுக்கு புரியுதோ, புரியலையோ, ஆனா நான் வந்து காட்டினேன். எதுக்காகம்மா அப்படின்னதுக்கு, இந்த மாரி 54 வயசு ஒரு வயசானவரும், 19 வயசு ஒரு பையனும் சேர்ந்து அடிச்சு கொன்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நமக்கு எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாரி அவனுக்கு சொன்ன விட்டா அவனுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து பெண்கள மதிக்கணும். அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் குடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு சொன்னேன். சரிங்கம்மா அப்படின்ற மாரி சொன்னா, நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். நம்ம சமுதாயத்த வந்து குறை சொல்றதுனால எந்த விஷயமும் மாறிட போறது கிடையாது. எல்லா குற்றவாளியுமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து தான் உருவாக்கப்படுறாங்க. இது வந்து எத்தன பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம வீட்ல தான் வந்து ஒரு குற்றவாளிய நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். அத வந்து தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லது, கெட்டது இது மாரி எல்லா விஷயமும் சொல்லிக் குடுத்து வளருங்க. பெண் குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பா வளருங்க. ஆண் குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிக் குடுத்து ஒரு டிசிப்ளினோட வளர்க்கணும். வந்துட்டு எப்படி வந்து ஒரு பெண்கிட்ட நடந்துக்கணும், அவங்கள எப்படி வந்து ஒரு மரியாதை குடுத்து அவங்கள நடத்தணும், தூரம் நின்னு பேசு, இந்த மாரி பல விஷயங்கள் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளருங்க. எல்லாருமே பிறந்து வர்றப்ப நல்லவங்க தான். அவங்கள வளர்க்குற விதத்துல தான் இருக்கு. தயவு செஞ்சு இத வந்து ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம பெண் குழந்தையா இருந்தாலும், ஆண் குழந்தையா இருந்தாலும் நல்லது கெட்டது சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். அதோட நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை ரோட்ல விளையாடுது அப்படின்னாக்க, அது யாருடைய குழந்தையோ தானே எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம, நம்மளுமே வந்து அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? யார்கிட்ட பேசுறாங்க? அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சே, வீட்டுக்கு போயிடுச்சா? அந்த மாரி கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னாவே, எல்லாருமே வந்து சேஃபா இருக்கலாம். இது வந்து ஒரு தனி மனிதனுடைய தப்பு அப்படின்றத விட சமுதாயத்துடைய தப்பு. தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். வேற யாரும் வரமாட்டாங்க. இன்னும் எத்தன நாளைக்கு நம்ம வந்து ஆசிஃபாக்கு நீதி வேணும், ஸ்ரீமதிக்கு நீதி வேணும், இந்த மாரி ஒவ்வொரு பெண்களுக்கா நீதி வேணும், நீதி வேணும்னு எத்தன நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறோம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். நிச்சயமா நம்ம குழந்தைங்கள வந்து நல்ல வழியில வளர்க்குறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெத்தவங்களுடைய கடமை. அந்த கடமைய வந்து கரெக்ட்டா செய்வோம் நம்ம இனிமேட்டுக்கு.
இனிமேல் எந்த ஒரு குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்றத ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை ஒரு உறுதிமொழியாகவே எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இனிமே பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், நம்ம கண் முன்னாடியே கேர்ஃபுல்லாக வளருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வர்றாங்க, எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம கண் பார்வையிலே இருக்கிறது மாதிரி இருக்கணும். இனிமேட்டுக்காவது எந்த ஒரு பெண் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்காம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துறதுக்கான வழிவகைகளை வந்து செஞ்சுக்குவோம். இந்த மாதிரி அந்த ஒரு பெண் குழந்தைய பெத்தவங்க வந்து கதறிக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு மாநிலமே கதறிக்கிட்டு இருக்கிறப்போ, நமக்கு இந்த மகளிர் தின கொண்டாட்டம் தேவையா? நன்றி.